யாக்கோபு தேவனுடைய வழிநடத்துதலின்படி பயணம் செய்து கிழக்கு தேசத்தில் உள்ள ஆரான் என்ற இடத்தை அடைந்தார். அங்கு ஒரு கிணற்றின் அருகே 3 மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளோடு உட்கார்ந்திருக்கிறதை அவன் பார்த்தான். அந்த கிணற்றின் வாயை ஒரு பெரிய கல் மூடியிருந்தது. எல்லா மேய்ப்பர்களும் கூடி வந்த பிறகே அந்த கல்லை அகற்றி ஆடுகளுக்கு தண்ணீர் குடிக்க செய்வது அங்குள்ள வழக்கம். யாக்கோபு அவர்களிடம், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் ஆரானிலிருந்து வருகிறோம் என்று பதிலளித்தார்கள். உடனே யாக்கோபு, நாகோரின் மகனான லாபானை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டான். அவர்கள், அவரை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது லாபானின் மகளான ராக்கேல் தன் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த கிணற்றிற்கு வந்தாள். ராக்கேலை கண்டதும் யாக்கோபு முன்வந்து கிணற்றின் வாயிலிருந்த பெரிய கல்லை தனக்குரிய பலத்தினால் அகற்றி அவளுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் குடிக்க செய்தார். பின்னர் யாக்கோபு ராக்கேலை முத்தமிட்டு உரத்த சத்தமாக அழுதார். தாம் அவளுடைய தந்தை லாபானின் உறவினர் என்றும் ரெபேக்காவின் மகன் என்றும் அவளிடம் சொன்னார். இதை கேட்ட ராக்கேல் உடனே ஓடி தன் தந்தை லாபானிடம் இந்த செய்தியை அறிவித்தாள். லாபான் யாக்கோபை மகிழ்ச்சியுடன் வரவேற்று வீட்டுக்குள் அழைத்து வந்து, நீ என் எலும்பும் சதையுமே என்று சொன்னார். யாக்கோபு 1 மாதம் லாபானின் வீட்டில் தங்கியிருந்தார். பின்னர் லாபான், நீ என் உறவினர் என்பதால் இலவசமாக வேலை செய்ய வேண்டாம், உனக்கு என்ன கூலி வேண்டும் என்று கேட்டார். லாபானுக்கு லேயா, ராக்கேல் என்று 2 மகள்கள் இருந்தனர். லேயாவின் கண்கள் மிகவும் கூச்ச சுவாபம் உள்ளது. ஆனால் ராக்கேல் அழகாகவும் இனிமையாகவும் இருந்தாள். யாக்கோபு ராக்கேலை நேசித்தான். நான் உங்களுக்காக 7 ஆண்டுகள் வேலை செய்வேன், அதற்கு பதிலாக உங்கள் இளைய மகளான ராக்கேலை எனக்கு மனைவியாக தர வேண்டும் என்றான். லாபான் அதற்கு சம்மதித்தான். யாக்கோபு ராக்கேலை நேசித்ததால் அந்த 7 ஆண்டுகள் அவனுக்கு சில நாட்கள் போலவே தோன்றின. 7 ஆண்டுகள் முடிந்ததும் யாக்கோபு திருமணத்தை வேண்டினார். லாபான் பெரிய விருந்து நடத்தி இரவில் லேயாளை யாக்கோபிடம் அனுப்பினார். இருள் காரணமாக யாக்கோபுக்கு இது தெரியவில்லை. காலை வெளிச்சம் வந்தபோது தன்னை ஏமாற்றியதை யாக்கோபு உணர்ந்தார். அவர் லாபானிடம் முறையிட்டார். லாபான், எங்கள் தேசத்தில் மூத்த மகளுக்கு முன் இளையவளை திருமணம் செய்வது வழக்கமில்லை என்று கூறி மேலும் 7 ஆண்டுகள் வேலை செய்தால் ராக்கேலையும் தருவதாக வாக்குறுதி அளித்தார். அவ்வாறே யாக்கோபு லேயாளையும் பின்னர் ராக்கேலையும் மணந்தான். ராக்கேலை அதிகமாக நேசித்தான். தேவன் லேயாளை நினைத்து அவளுக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இந்த அதிகாரம் தேவனுடைய திட்டம் மனித ஏமாற்றங்களுக்கிடையிலும் நிறைவேறும் என்பதை நமக்கு காட்டுகிறது.